அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெஜ் லாப்பை எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 10 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கட் பண்ணுற டைமில் ஒரு பேனில் ஒரு ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கும் ஒரு கேரட்டும் வந்து நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி அதை லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அது வெந்ததுக்கு பிறகு இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் காரத்துக்காக 2 பச்சை மிளகா நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா குட்டி குட்டியாக அதையும் அரிஞ்சு போட்டுடலாம். இதுக்கப்புறம் இதில் வந்து மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சு இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி போட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டால் வெங்காயம் சீக்கிரம் மடங்கிடும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகத்தூள், சோம்புத்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன். அப்புறம் வெஜ் லாப்புங்கிறனால இதில் வந்து அவிச்சு வச்சுருந்த சோயா சங்க்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் மசாலா எல்லாம் ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லாயிருக்கும். ஸ்டவ்வை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம வந்து வெங்காயத்தை வதக்கணும். வந்து நம்ம எந்த தண்ணியும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் எண்ணெயிலே தான் இந்த வெங்காயம் இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா எல்லாம் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. வெங்காயம்லாம் நல்லா மடங்கி இந்த மாதிரி இருக்கணும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து இது வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா அடி பிடிக்காமல் மசாலா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து கார்னிஷிங்காக நான் வந்து கொரியாண்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா லாப்பை வந்து ஆட்டா மாவில் செய்கிறது தான் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். எப்போதும் சப்பாத்தி செய்கிற போல் பிசைஞ்சிட்டு ஒரு பால் எடுத்து நல்லா பெருசாக வளர்த்து வச்சுக்கணும். ஏன்னா உள்ள ஸ்டஃபிங்லாம் வைக்கிறதுனால நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல மசாலா அதை நடுவில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நான் வந்து இன்றைக்கி ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் செய்ய போகிறேன். எந்த ஷேப் வேணாலும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி 4 பக்கமும் மடக்கிடணும். கேப் தெரியாமல், நடுவில் கேப் இல்லாத அளவு, ஏன்னா மசாலா வந்து போட்டு எடுக்கிறப்ப வந்து வெளியே வந்துடும். கேப் இல்லாத அளவு ஓரளவு கவர் பண்ணி நம்ம வந்து லாப்பையை வச்சுக்கணும். இதுக்கப்புறம் கல் சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் எடுத்து முதல்ல லாப்பையை பொரிக்க ஆரம்பிச்சிடணும். நல்லா சூடானதுக்கப்புறம் லாப்பை போட்டிங்கன்னா ஒட்டாமல் வரும், அப்படி பிஞ்சு போயிடும். சூடு இல்லாமல் போட்டோன்னா நல்லா இந்த பக்கமும் அந்த பக்கம் வாட்டினதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றலாம். நல்லா இந்த பக்கமும் அந்த பக்கம் திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரே பக்கமாக வச்சுருந்தாலும் கருகி போயிடும். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா பராட்டா சுடுற மாதிரி சுற்றி விட்டு நல்லா சுடணும். நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் லாப்பை போட்டுக்கலாம். இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் போட்டிருக்கேன். ஸ்கொயர் வேணால் ஸ்கொயரு, ட்ரையாங்கிள் வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம முட்டையை அப்ளை பண்ணிக்கலாம். 2 முட்டையை எடுத்து ஒரு பவுலில் கலக்கி வச்சுட்டு இதே மாதிரி அப்ளை பண்ணி விட்டுடணும்.
ஒரு சுவையான வெஜ் லாப்பை ரெடி.